ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு. இந்த 6 நிலைகளில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறீங்க, இந்த 6 நிலைகளில் எந்தாச்சும் கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போமே, ஒரு ஜாதகத்தில் ஒரு சூரியனுக்கு வக்ரம் கிடையாது. மொத்தம் 5 கிரகங்களுக்கு தான் வக்ரம். சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சனி, இந்த 5 கிரகங்களுக்கு தான் வக்ரம். சூரியனுக்கு சந்திரன். இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. சரியா புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் அதிகாரமானா பலமானா நல்லது தானே அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான். ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் அப்போ வந்து பொதுவாக இந்த கர்மா தியரி, கர்மாவை பற்றி பேசுறது, இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள போகிறப்ப மறுபிறப்பு கோட்பாடு இதுக்குள்ளெல்லாம் போகும்பொழுது இந்த பிறப்பு என்பது ஏதோ ஒரு கடமைகளை நிறைவேற்றுவதற்காக, அல்லது விட்ட குறை தொட்ட குறைன்றதை முடிவு பண்ணுறதுக்காக, அல்லது போன ஜென்மத்தில் நான் செய்த பாவம் புண்ணியம் இரண்டையும் இந்த பிறப்பு என்பதே ஏதோ ஒரு விஷயத்தை கழிப்பதற்காகத்தான், ஏதோ ஒரு விஷயத்தை தீர்ப்பதற்காகத்தான், ஏதோ ஒரு விஷயத்தை நடந்தே தீரணும் அப்படிங்கக்கூடிய விதியில பிறந்திருக்கோன்றப்ப இந்த விஷயம் நமக்கு தொந்தரவாக மாறலாம். சந்திரன் என்பது ஆட்சி பெற்றாலோ, உச்சம் பெற்றாலோ, நீசம் பெற்றாலோ, சனிக்கு வந்து வக்ரம் கிடையாது, பரிவர்த்தனையும் விளிம்பும் அடைந்தால் இந்த 5 நிலைகளில் சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் பவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சூரியன் பவர் ஆகும் பொழுது சூரியனுடைய பேர்கள் வரும். ரவி, சங்கர், பாஸ்கர். இப்போ சந்திரன் பலமாயிருச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ சந்திரன் பலமானால் ரியல் ஒன் ஆன்மீகம் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த பல தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, பொதுவாக இந்த ஜோதிடத்துறையில் எப்படி பலன் சொல்கிறாங்க, இந்த ஜாதகத்தை வச்சுட்டு ஜோசிக்காரங்க எப்படி பலன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு முன்கூட்டியே ஏதாச்சும் தெரியுதா? இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காதில் ஏதோ பேசும், அவங்களுக்குள்ளே ஏதோ தோணும், இன்டியூஷன் வரும், இஎஸ்பி பவர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி எதுவும் தோணுதா? இல்லை இவங்களுக்கு இந்த வாக்குப்பளிதம்னு சொல்கிறாங்களே, இவங்க சொல்கிறதெல்லாம் பலிக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது. உண்மையிலேயே அப்படிலாம் இருக்குன்ற மாதிரி ஜோசிக்காரங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து வாக்குப்பளிதம் பண்ணுறோம், நாங்கள் வந்து உச்சாடனம் பண்ணுறோம், நாங்கள் வந்து டெய்லி வந்து கணபதி காப்பு பாடுறோம் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி எச்சரி விஷயம், கேரளாவில் மாந்திரிகங்கள் அது மாதிரி விஷயங்களும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறாங்க? உண்மையிலேயே இதுக்கு ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? இதனுடைய அந்த அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகம் அல்லது ஜாதகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 ஸ்டெப்பு தான். அது வந்து எந்த மெத்தடாக இருந்தாலும், எந்த ஜோசிய முறையாக இருந்தாலும், முதல் ஸ்டெப்பு வந்து ஒரு ஜாதகரில் அந்த ஜாதகத்தில் கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்குது, அந்த ஸ்டேட்டஸ் என்ன. அடுத்து வந்து இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் என்ன, 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கா, ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகம் எப்படி. இப்போ லக்னம் அப்படிங்கிறதுமே ஒரு பூமியினுடைய நிலை தான். அப்போ பூமி தான் லக்னம்னு எடுத்துக்கலாம். பூமி தான் லக்னம்னா பூமியே லக்னம் இல்லை, பூமியினுடைய கிழக்கு பகுதி லக்னம்னு சொல்கிறோம். பூமியினுடைய ஸ்டேட்டஸ். அப்போ பூமியினுடைய ஸ்டேட்டஸில் இருந்து என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த மாதிரி கணிதங்கள். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து பிளானட்டரி பொசிஷன், கிரக நிலைகள். அடுத்து பிளானட்டரி கன்ஜெக்ஷன், கிரக இணைவுகள். இதை வந்து யோகம்ன்ற வார்த்தையில் சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து தாஜிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாஜிகம்னா எப்போ எது நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது. இதை வந்து வெவ்வேறு முறைகளில் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. அதில் ஒன்று தசாபுத்தி, ஒன்று கோச்சாரம். இந்த 3 ஸ்டெப்பு தான் வந்து ஜோசியத்தில் மிக முக்கியமானது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது வந்து இது வந்து ஜாதகத்தில் இந்த கிரகம் இங்கே உட்காந்துருந்தால் இதுதான், அல்லது இந்த கிரகம் அமர்ந்ததால் இந்த வீடு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. அடுத்து வந்து ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணையும் பொழுது இந்த ஜாதகருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கடுத்து இந்த கிரகங்கள் இங்கே வரும்பொழுதோ அல்லது இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும்பொழுதோ அந்த கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கும் பொழுதோ இது நடக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. அப்போ இந்த 3 ஸ்டெப்பு தான். அப்போ பொதுவாக ஜோசிக்காரங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, லக்னாதிபதி 8ல் இருக்கிறார், 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறார், 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்க்குறார், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த அதிபதி அந்த அதிபதினு சொல்கிறது எப்படின்னா, ஜாதகத்தில் லக்னம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வச்சு சொல்கிறது. அப்போ ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிழக்கு கீழ்வானம் லக்னம்னு சொல்கிறோம். அதிலிருந்து பாவக ரீதியாக அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறது வந்து பாவக காரகம்னு சொல்கிறாங்க. அப்போ பாவகாரகம் அப்படிங்கிறது எதுலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, இந்த நம்மளுக்கு இப்போ எனக்கு லக்னம் வந்து ரிஷப லக்னம், அவருக்கு லக்னம் வந்து விருச்சக லக்னம், உங்களுக்கு லக்னம் வந்து மிதுன லக்னம், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இது என்னென்னா ஜாதகர் பிறக்கும் பொழுது கீழ்வானம் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசைக்கு அந்த திசையில் கிழக்கு திசையில் என்ன ராசி இருந்துச்சுன்னு சொல்கிறதா. அப்போ இந்த கணிதங்கள் தோன்றும் பொழுது இந்த ஜோதிட கணிதங்களுடைய அடிப்படை வந்து மேச லக்னம்னு சொல்கிறாங்க. அப்போ மேச லக்னம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து காலபுருஷ தத்துவம் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ காலபுருஷ தத்துவம், அப்போ காலபுருஷ தத்துவம்ங்கிறது வந்து மேச லக்னத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்து மேசம்,
அப்போ லக்னம் அப்படின்னா என்னத்தை குறிக்குது அப்படின்னா வந்து தான் என்ற உணர்வையும் ஜாதகருடைய தகுதியையும் ஜாதகருடைய தோற்றத்தையும் உருவத்தையும் உறுதியையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ செவ்வாய் தான் அந்த கிரகத்தை, ஏன்னா மேச லக்னத்தினுடைய அதிபதி மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய். இது மாதிரி அந்த லாஜிக்லேருந்து என்ன செய்வாங்கன்னா கிரக காரகங்களையும் தனியாக பிரிப்பாங்க, பாவகாரகங்களையும் தனியாக பிரிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிரக காரகங்கள். அப்போ இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கிரக காரகங்கள். அப்போ கிரக காரகங்கள், ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தால் அந்த கிரகங்கள் என்ன செய்யும் அந்த ஜாதகருக்கு. இந்த பகுதி வந்து கொஞ்சம் எல்லா கிரகத்தை பற்றி பேசுறதுனால 2-3 பார்ட்டாக போகலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையை குறிப்பிடுவது. அப்போ ஜாதகருடைய வாழ்க்கையில் இப்போ என்னுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய தொழில், என்னுடைய உடல் நலம், என்னுடைய உருவம், என்னுடைய சுற்றம், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பொருளாதார நிலை, என்னுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், என்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்தது தான் நான் என்னுடைய வாழ்க்கை. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் வெவ்வேறு காரணிகள் வழியாக, அப்போ ஒருவேளை ஒரு ஜோசியக்காரர் இப்போ நீங்கள் வந்து பாவக ரீதியாக கற்றுக்குறீங்க, லக்னம், லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதினு பேசுகிறாங்களா, எதாவது வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, லக்னத்தை பார்க்க தேவையில்லை, டைரெக்டாக கிரக காரகங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு உறவுகளையும், ஒவ்வொரு உணர்வுகளையும், ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு எல்லா விஷயத்தையுமே வந்து ஒவ்வொரு கிரகங்கள் குறிப்பிடுறதா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தனித்தனி பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் குறிப்பிடுது. அப்போ நம்ம சீக்வன்ஸாக போகலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் பவரானா, அப்போ பவரானான்னு சொல்கிறீங்களே சார், பவர்னா என்ன? அப்போ உச்சமானு சொல்கிறாங்களே ஜோசிக்காரங்க, அது பவரானா? ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமானால் பவர் கண்டிப்பாக, நீசமானாலும் பவர். அப்போ நீசமானா பவர் இல்லையே சார். அப்போ நீசம்னா என்ன அப்படின்னா, உச்சம் நீசம் அப்படிங்கிறது பூமியிலேருந்து அந்த கிரகம் எவ்வளோ தொலைவில் இருக்குது, அருகாமையில் இருக்குதுன்றதை குறிப்பிடுறது தான். அப்போ உச்சம் நீசம் அப்படிங்கிறது ரெண்டுமே பலம் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் இரண்டும் சமமான பலம், அது பலமாயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து ஆட்சி பெற்றிருந்தாலும் பலம். அப்போ ஆட்சி, உச்சம், நீசம், அடுத்து வந்து வக்ர பரிவர்த்தனை, விளிம்பு, இந்த 5 நிலைகளில் இருந்தால், அந்த 6 நிலைகளில் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் பலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சரியாக புரிஞ்சுக்குங்க, ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, இந்த 6 நிலைகளில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறீங்க, இந்த 6 நிலைகளில் எந்தாச்சும் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்ப்போமே, ஒரு ஜாதகத்தில் ஒரு சூரியனுக்கு வக்ரம் கிடையாது, மொத்தம் 5 கிரகங்களுக்கு தான் வக்ரம். சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய், சனி, இந்த 5 கிரகங்களுக்கு தான் வக்கரம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரம் கிடையாது. இந்த ராகு கேதுவை நீங்கள் கிரகமாக எடுத்துக்க தேவையில்லை, அதுக்கு காரகங்கள் எடுத்துக்க தேவையில்லை, அதை ஒதுக்கி விட்டுறலாம். அப்போ நம்ம 7 கிரகங்களை மட்டும் பேசினால் போதும். அப்போ வந்து சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இந்த 7 கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால், பலமாக இருந்தால், இதை வந்து அதிகாரம்ன்ற வார்த்தையில் ராஜநாடி மெத்தடில் குறிப்பிட்றோம். அப்போ ஒரு கிரகம் அதிகாரமாச்சுன்னா அதனுடைய பலன்கள் என்ன? அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் அதிகாரமாகிடுச்சுன்னா அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. சரியாக புரிஞ்சுக்கோங்க. என்ன சார், அதிகாரமானா பலமானா நல்லது தானே அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான். ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகம் அப்போ வந்து பொதுவாக இந்த கர்மா தியரி, கர்மாவை பற்றி பேசுகிறது, இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போகிறப்ப மறுபிறப்பு கோட்பாடு இதுக்குள்ளெல்லாம் போகும்பொழுது இந்த பிறப்பு என்பது ஏதோ ஒரு கடமைகளை நிறைவேற்றுவதற்காக, அல்லது விட்டகுறை தொட்டகுறைன்றதை முடிவு பண்ணுறதுக்காக, அல்லது போன ஜென்மத்தில் நான் செய்த பாவம் புண்ணியம் இரண்டையும் கழிப்பதற்காக. அப்போ என்னென்னா இது ஒரு பெனிஃபிட். நீங்கள் வந்து ஒரு கேம் விளாண்டிங்க, அந்த கேமில் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு காயின் அடித்தா அந்த பாயிண்ட், இந்த காயின் அடித்தா அந்த பாயிண்ட்டு, இந்த எட்டி பிடிச்சா ஒரு பாயிண்ட்டுன்னு இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து பாயிண்ட் ஏறுனது, பாயிண்ட் குறைஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கப்போ அந்த பாயிண்ட்டுகளை கழித்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது அந்த பாயிண்ட்டுகளை கழிக்கிறதுக்காக அந்த பிறப்பு. அப்போ இந்த பிறப்பு என்பதே ஏதோ ஒரு விஷயத்தை கழிப்பதற்காகத்தான், ஏதோ ஒரு விஷயத்தை தீர்ப்பதற்காகத்தான், ஏதோ ஒரு விஷயத்தை நடந்தே தீரணும் அப்படிங்கக்கூடிய விதியில் பிறந்திருக்கோன்றப்ப இந்த விஷயம் நமக்கு தொந்தரவாக மாறலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஜோசியராக இருக்கிறேன், எனக்கு என்ன தொந்தரவு வந்துடும் அப்படின்னா, ஜோசியத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தொந்தரவு வந்துடும். புதிய மெத்தட் வரும்போது குழப்பமாக இருக்கும், ஒரு ஜாதகம் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும், 2 ஜாதகருடைய வாழ்க்கையில் இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு பதட்டம் வரும். அப்போ எனக்கு என்னென்ன தொந்தரவு வரும் அப்படின்னா, என்னோட தொழில் வழியாக தான் தொந்தரவு வரும் இல்லையா. இப்போ எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட் வந்து வீல் கலண்டு கிடக்குது அப்படின்னா நான் கவலைப்பட போகிறது, ஏன்னா எனக்கும் ஏர்போர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஏர்போர்ட்டில் வேலையும் பார்க்கல, எனக்கு ஃப்ளைட்டும் இல்லைங்கிறப்ப நான் அதை பற்றி கவலைப்படுத்தலை. அப்போ ஒருத்தனுக்கு கவலை எப்படி வரும் அப்படின்னா அவனுடைய தொழில் வழியாகத்தான் வரும். அப்போ முதல்ல அதிகாரமான கிரகம் அவனுக்கு தொழிலை கொடுக்கும். சரியாக புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கணும், அவனுடைய சிந்தனைகளை ஒரே விஷயத்தில் கட்டுப்படுத்தி கொண்டு வரணும்னா அவனுக்கு அதை கொடுத்துட்டா போதும் இல்லையா. அப்போ ஒரு குரங்கு இருக்குது, அந்த குரங்குக்கு கப்பில் எதாச்சும் ஒன்று கொடுத்துட்டோம்னா அதை பார்த்துட்டே உட்காந்துருக்குன்ற மாதிரி தான், இல்லைனா அது சிந்தும், அதை அள்ளி ஊற்றும், எதாச்சும் உழப்பிட்டு கிடக்குன்றப்ப அப்போ நம்மளுக்கு சிக்கலாகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நமது வாழ்க்கையில் நம்மளுடைய தொழிலை நம்மள்கிட்ட கொடுத்துருவோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆட்டோ கொடுத்துருக்குறோம், அவர்கிட்ட போய் எப்போ கேட்டாலும் சரி என்ன சொல்லுவார், சார் ஆட்டோ பஞ்சர் ஆகிடுச்சு, ஆட்டோக்கு ஆயில் மாற்றணும், ஆட்டோக்கு எஃப்சி போடணும், ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் போடணும் தான் பேசுவார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அதை பற்றி தான் பேசுவார். அவருடைய வாழ்க்கையில் சிக்கல்னால் என்னென்னா ஆட்டோ தான்.
ஏன்னா அவருக்கு ஆட்டோ தான் தொழில் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன சிக்கலோ அதுவே தொழிலாக மாறுகிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவராக இருந்தால் நமது சிக்கல் அரசு வழியாகவோ அல்லது தந்தை வழியாகவோ அல்லது மகன் வழியாகவோ வருன்றப்ப அந்த அப்பா மகன் அரசு இது வழியாக தொல்லைகள் தொடர்ந்து வரும். அப்போ தொழில் என்ன தொழில் வரும்னா பூர்வீக தொழில் வரும், அரசு தொழில் வரும் அல்லது சொந்த தொழில் செய்வீர்கள். அப்போ அப்போ சூரியனை தலைன்னு சொல்கிறாங்க. அப்போ தலை வந்து இது என்ன ஆகும், தலை வழியான தொந்தரவுகள். அப்போ நிறைய பேருக்கு சூரியன் பலமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து வரக்கூடிய சர்விக்கல் ஸ்பான்டிலைசிஸ் வரும், சர்விக்கலில் பிரச்சனை வருது, தலை விண்ணுன்னு வலிக்கிறது. சூரியனை வந்து கால்சியம்னு சொல்கிறாங்க. கால்சியம்னா கண்ணு தெரியாமல் போயிடுறது, கண்ணு வந்து வீக் ஆகுது. அப்போ சூரியன் என்ன கால்சியம், அப்போ சந்திரனும் கால்சியம் சொல்லுது, கண்ணை சொல்லுது, சுக்கரனும் கண்ணை சொல்லுது, சூரியனும் கண்ணை சொல்லுது. அப்போ சூரியனுடைய கண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வயதானதனால் வரக்கூடிய ஒரு 40 வயசுக்கு மேலே கண்ணாடி போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஜாத் எல்லாம். அப்போ எல்லாருமே கண்ணாடி போடுவாங்க இல்லை, 40 வயசுக்கு மேலே எல்லாரும் கண்ணாடி போடுறதில்ல, நிறைய வயசாயிடலாம். நான் சொல்கிறது ஒரு 35 40 நெருங்குறப்ப ஒரு அந்த ஏஜுக்கு வரும்போது ஒருத்தர் கண்ணாடி போடுவாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கும். அதே மாதிரி 2 பவர் வரும். நிறைய பேருக்கு சாலை சிவரம்னு சொல்லப்படக்கூடிய எழுத்து, வெள்ளெழுத்துன்னு சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் பக்கத்தில் இருந்தால் மட்டும் தெரியாது, ஆனால் தூரத்தில் இதெல்லாம் தெரியும். இது வந்து சாதாரண வயதானதால் வரக்கூடியது. அதெல்லாம் வந்து இல்லை. நான் சொல்கிறது 2மே வந்துடும் 40 வயசு 35 வயசு வரும்போது. இது வந்து சூரியன் பவர் ஆனதால் வருது. அது வழியாக கிருகிருப்பு வருது, தலை சுற்றுறது, முதுகுத்தண்டில் வரக்கூடிய பிரச்சனை, கால்சியம் பிரச்சனை, பல்லு வந்து கடவாப்பல் சம்மந்தமான விஷயங்கள் உடஞ்சிடுறது, அது சம்மந்தமான விஷயங்கள். அப்போ இதெல்லாம் வரதெல்லாம் வந்து சூரியன் பவர் ஆனதுனால. அப்போ சூரியன் எங்கே சார் பவர் ஆகும்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி வந்து சிம்மம். அப்போ ஒரு ஜாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன்றதான் நான் சொன்ன பலன்கள் நடக்கும். உச்சம் வரக்கூடிய ராசி வந்து மேசம். அப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பேருன்றது கூகுளில் ராசிகளின் பெயர்கள்னு போட்டு இமேஜ் போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மேச ராசி அப்படின்ற கட்டம் எதுன்னு பாருங்கள். அதில் உங்கள் ஜாதத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் உச்சமாயிருக்குன்னு அர்த்தம், அப்போ இந்த பிரச்சனை நடக்கும். அடுத்து துலா ராசியில் சூரியன் இருந்தால் நீசமாயிருக்குன்னு அர்த்தம், அது இப்போ இந்த பிரச்சனை நடக்கும். அடுத்து ஒரு தமிழ் மாதத்தினுடைய முதல் 2 தேதி இறுதி 2 தேதியில் பிறந்தீங்கனாலும் இந்த சூரியனுடைய பிரச்சனை நடக்கும். அப்போ சூரியன் அதிகாரமானால் தந்தையினுடைய மகனுடைய வாழ்க்கையில் தொந்தரவு, ஆளுமையால் தொந்தரவு, அதுக்கப்புறமா நாம் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறமா வந்து நம்ம எங்கெல்லாம் போய் ஆளுமை செய்கிறோமோ அங்கெல்லாம் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறது, நம்மளுடைய தொழில் விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறது, இது மாதிரி தொந்தரவுகள் இந்த சூரியன் வழியாக வரும். அப்போ சூரியன் பலமானால் இந்த பிரச்சனைகள் நடக்கும்ன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து சந்திரன் பலம். இப்போ நம்ம எப்படி சூரியனுக்கு சொன்னோமோ அது மாதிரி சந்திரன். அப்போ சூரியனுடைய பலம் சொல்லும் பொழுதே அதை ஒன்றையும் சேர்த்து சொல்லிடலாம். அப்போ சூரியனுடைய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அரசு விடுதிகள், அரசு கட்டிடங்கள், அரசாங்க நிறுவனங்கள், பந்தல், மேடை, பெரிய பெரிய கோயிலினுடைய தேர் நிற்கக்கூடிய இடங்கள், இதெல்லாமே சூரியனுடைய இடம். அப்போ சூரியன் பலமானவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அரசு கட்டிடங்கள் இருக்கும், அரசு சம்மந்தமான குடோன் இருக்கும், அப்புறமா அந்த பெட்ரோலியம் சம்மந்தமான கம்பெனிஸ் இருக்கும், பெட்ரோலியம் குடோன் இருக்கும், கேஸ் குடோன் இருக்கும். அடுத்து மர அருவமில்லு, மர பட்டறைகள் இதெல்லாம் இருக்கும், கார்பெண்டர் வீடு இருக்கும். அப்போ இதெல்லாம் இருந்தால் சூரியன் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது இடத்தையும் குறிக்கும். நோய் என்னத்தை குறிக்கும் அப்படின்னா ஹார்ட்டு, இதெல்லாம் தலைமை ஆர்கனம், இதெல்லாம் வந்து தலையாய ஆர்கனம், ஹார்ட்டு, தலை, முதுகுத்தண்டு, இதெல்லாம் முக்கியமான அதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும். அடுத்து சந்திரன் எடுத்துக்கலாம். அப்போ சந்திரன் என்பது ஆட்சி பெற்றாலோ, உச்சம் பெற்றாலோ, நீசம் பெற்றாலோ, சனிக்கு வந்து வக்ரம் கிடையாது, பரிவர்த்தனையும் விளிம்பும் அடைந்தால் இந்த 5 நிலைகளில் சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் பவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சூரியன் பவர் ஆகும் பொழுது சூரியனுடைய பேர்கள் வரும், ரவி, சங்கர், பாஸ்கர். இப்போ சந்திரன் பலமாயிருச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ சந்திரன் பலமானால் என்ன நடக்கும் அப்படின்னா சந்திரனுடைய காரகங்கள் பாதிக்கப்படும். அப்போ நம்ம சூரியனுக்கு ஏற்கனவே பார்த்தது போல் ஒரு மனிதனுடைய தொழில் அந்த சந்திரனை சார்ந்த தொழிலாக வரும். சந்திரனுடைய தொழில் என்ன அப்படின்னா உணவு, அப்புறமா வந்து ஐடி, போக்குவரத்து துறைகள், மெடிசன், அப்புறமா வந்து வெளிநாடு சம்மந்தமான பணிகள், உணவு சம்மந்தமான பணிகள், அட்வைஸ் கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது, கலைகள், இது எல்லாமே சந்திரனுடைய பணிகள். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழிலுக்குள்ளே போயிடுவார். நிறைய பேர் ஐடிக்குள்ளே இருப்பாங்க, நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. இந்த சந்திரன் வந்து மனோகாரகன்னு சொல்கிறாங்க, மனதை குறிக்கக்கூடியது. அப்போ சந்திரன் பவர் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் ஒரே குழப்பமாக இருப்பாங்க, ஒரே குழப்பமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஒரு கன்ஃபியூஸில் இருப்பாங்க. அதே போல் இவங்க என்ன செய்வாங்கன்னா பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய தந்திரவெல்லாம் எடுத்து இவங்க தலையில் ஏற்றிக்குவாங்க. அடுத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் கொடுக்க போகிறேன், பெரிய ஏதோ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி போய் எல்லா இடத்துலையும் அட்வைஸ் கொடுக்குறது. கடைசியில் ஏம்மா நீ சும்மா இருமா, நீ வந்ததுனால தான் பிரச்சனைன்ற அளவுக்கு நம்ம மேலே பழிபாவங்கள் வந்து சேர்றதெல்லாம் வந்து இந்த சந்திரன் பலமானவங்க தான். இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து என்னென்ன நோயை குறிக்கும் அப்படின்னா சளி தொந்தரவு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த சந்திரன் பலமானவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கண்ணாடி போடக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த 8 வயசு 6 வயசு 3 வயசில் கண்ணாடி போடுறவங்களோட ஜாதத்தை எடுத்து பாருங்களேன், சந்திரன் வந்து பலமாக இருக்கும். சந்திரன் அப்போ என்னென்ன ராசியில் பலமாகும்? சந்திரன் வந்து மகர ராசியில் இருந்தால் பலம், ரிஷபத்தில் இருந்தால் உச்சம், விருச்சகத்தில் இருந்தால் நீசம்,
கடகத்தில் இருந்தால் ஆட்சி. இந்த மாதிரி நிலையில் இருந்தாலோ அல்லது இந்த சந்திரன் பரிவர்த்தனையாக இருந்தாலோ அல்லது ஒரு ராசியிலேருந்து 1 டிகிரிலையோ கடைசியில் 28 டிகிரிலையோ இருந்தாலோ இந்த சந்திரன் பலம். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுடைய பாருங்களேன், மகர ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறது. அதே மாதிரி சைனஸ் வீசிங் வரதெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். லங்ஸ் பிரச்சனை, வீசிங் பிரச்சனை வரதெல்லாம் வரும். யூரின் சம்மந்தமான பிரச்சனை வரும். அடிக்கடி இந்த தோல் நரம்பு விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அப்போ இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏரி, குளம், குட்டை, கம்மா, கடல், பெரிய ரோடு, அகலமான ரோடு, தார் சாலைகள், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துலேருந்து போகக்கூடிய இடம், அல்லது போக்குவரத்து சம்மந்தமான விமான விஷயங்களோ அல்லது பஸ் ஸ்டாண்டோ அல்லது இந்த போட்டு போகிறதுக்கான அந்த படித்துறைகளோ இருக்கும். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இந்த விவசாயம் பண்ணக்கூடிய குடோனுகள், விவசாய நிலங்கள் அல்லது உணவு சம்பந்தமான தொழில்கள், சலவை நிலையங்கள், இதெல்லாம் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். இவங்களுக்கு எப்பயுமே மன அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க பொதுவாக இவங்களுடைய தாயார் குடும்ப பொறுப்புகளை சுமப்பார்கள். அப்போ ஃபஸ்ட்டு சூரியன் பவராக இருக்கும்போது தந்தையால் அனுகூலம் இல்லை. ஆனால் இப்போ சந்திரன் பலமாகும்போது தாயால் தான் அனுகூலம் இருக்கும். காரணம் என்ன சார்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கே அப்படின்னு கேட்டால், சூரியன் கெட்டு போகணும்னா அப்பாவுடைய அன்பு கெட்டு போகணும். சந்திரன் கெட்டு போகணும்னா அப்பயும் அப்பாவுடைய அன்பு தான் கெட்டு போகணும். அம்மா குடும்பத்தை தனியாக நடத்துகிறாங்கன்னா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அம்மா தனியாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வெளிநாடுகளில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போடுறவங்களாம் இவங்க தான். ஐடி, பேங்கிங், ஃபினான்ஸு, அதுக்கப்புறமா மெடிசன், இதெல்லாம் செய்கிறவங்க இவங்க தான். அப்போ இந்த சந்திரன் பலமானவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். நம் மேலோடு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.